எப்போ கன்னியாகுமரிக்கு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேட்ச் இப்போ வந்திருக்கு. கன்னியாகுமரி வெர்சஸ் மன்னை ஐயாஸ். ஸோ டாஸ் கன்னியாகுமரி வின் பண்ணி எலெக்டட் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் கன்னியாகுமரி என்டர் இன்டு தி செமிஃபைனல்ஸ் மைட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பேட்டிலாக இருக்கும் இந்த மேட்ச். ஸோ கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். பவுலர்ஸ் கொஞ்சம் குயிக்காக செட்டில் ஆகுங்க. அண்ட் ஃபீல்டர்ஸ் ராகுல், பவுலர் வந்து ராகுல். ஸோ பேட்டிங்கில் இங்கே ஐயாமணி மற்றும் அரவிந்த். இஸ் த மோஸ்ட் அவைடட் மேட்ச் டெஃபினட்டா இது. எஸ், த ஃபர்ஸ்ட் பால் ராகுல் டு ஐயாமணி. முதல் பந்து. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு டாட் பாலோட தொடங்கி இருக்காங்க. ராகுல் அற்புதமான ஒரு ஸ்டார்ட். நல்ல ரேஞ்ச் இருக்கு. அந்த பவுன்ஸ் பாருங்க, அந்த பவுன்ஸ் கன்வர்ஷன் நேத்துல இருந்து அந்த பவுன்ஸ் இல்லை. பட் இன்னைக்கு நிறைய பேர் அந்த பவுன்ஸ் போட்டு பார்க்குறோம். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் பேஸ். விக்கெட் நல்லாவே செட் ஆயிருக்குங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் அப்பீல் பண்றாங்க. பட் தி டர்ன் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்க்கணும். எஸ், விக்கெட் எதுவுமே கொடுக்கலையா? விக்கெட். ஸோ அவுட். ஸோ முதல் விக்கெட்டை இங்க லாஸ் பண்றாங்க மன்னை ஐயாஸ். எஸ், பட்டிருக்குங்க. நல்ல அவுட் சைட் எட்ஜ் அண்ட் ஸ்ட்ரைட் டு த கீப்பர் ஹேண்ட்ஸ். அண்ட் முதல் விக்கெட் இங்க லாஸ் பண்றாங்க வித்வுட் எனி ஸ்கோர் ஆன் த போர்ட். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரையும். இந்த மேட்ச் இதுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பாக சூடு பிடிக்க போகுது இந்த டோர்னமெண்ட். விக்கி வந்திருக்காரு. விக்கி மற்றும் அரவிந்த் இங்க இந்த பார்ட்னர்ஷிப் எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். நல்ல ஷாட். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ஒரு சென்சிபிள் சிங்கிள். ஸோ முதல் ரன் இங்கே பேட்ல இருந்து வருது மன்னை ஐயாஸ். 1 for 1 3 பந்தில். ஸோ லாஸ்ட் 3 more ball to go. ஸோ அடுத்த 3 பந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பெரிய ஷாட்ஸ் கிடைக்குமா அரவிந்த் இல்லைனா விக்கியோட பேட்ல இருந்து? பெரிய ஷாட்ஸ். 27 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் எல்லா மேட்சுமே லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய டோர்னமெண்ட்ஸுமே நீங்கள் லைவில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்வைட் பண்ணுங்கள். ஸோ எல்லா மேட்சஸுமே லைவ் பண்ணலாம். வாட் a bowling. ராகுல் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 2வது விக்கெட் இங்க. சரியான பேசுங்க. ஆனா அந்த அக்ரஷனை பார்க்குறோம். ராகுலோட அக்ரஷனை கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணும்னு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம். ஸோ விட்டுட்டு போக மாட்டோம், அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போக மாட்டோங்கிற மாதிரி ஒரு அக்ரஷனுக்கு காமிச்சாரு. ட்ரிபிள் எக்ஸ் அஜித் குமார்
இந்த ஒரு ஒரு வன்மம் மாதிரி தெரியுது. சப்போர்ட் பண்ணுங்க எல்லா டீமுமே. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். அபி ஒரு டாட் பாலோட தொடங்கி இருக்கிற தன்னோட இன்னிங்ஸை பெரிய ஷாட்ஸ் கிடைக்கணும் அபியோட பேட்ல இருந்து. ஏன்னா இந்த ரன்ஸ்லாம் பார்த்தாது கண்டிப்பா ஒரு 30+ வேணும். தூக்கி விட்டுருக்காரு. நோ மேன் ஸ்டாண்டிங் ஏரியால விழுந்திருக்கு. நோ பால். சம்பேரின் தீர்ப்பு இறுதியானது, அதுவே உறுதியானது. இங்க ஒரு நோ பால் கிடைச்சிருக்கு. நோ பால் மற்றும் ஒரு சிங்கிள். 2 ரன். நல்ல பால். Three for two. ஒரு ஓவர் முடிவெற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 3. 2 விக்கெட் இழந்து ஒரு ஸ்லோயர் பால். ஸ்லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். ஃபுல் டாஸ். ஆஹா, இதுவுமே மிஸ் ஆயிருக்குங்க. 2 ஃபுல் டாஸ், பேக் டு பேக் ஃபுல் டாஸ். சுப்பு தப்பிச்சிருக்காருன்னே சொல்லலாம். விக்கி அண்ட் நபி கொஞ்சம் பதட்டம் தெரியுது பேட்டிங்ல. கன்னியாகுமரி ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகில் ஏசே கண்டிப்பா கொஞ்சம் ஹேடா தான் இருக்காங்க கன்னியாகுமரி. எங்கேயோ போட்டிருக்காருங்க சிவு. அவர்கிட்ட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க டீம்மேட்ஸ். கண்ட்ரோல்டே இல்லாம போடுறாரு. 2 ஃபுல் டாஸ், ஒரு வைடு. டெஃபினட்டா கண்ட்ரோல் இல்லாம தான் போடுறாரு. கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும். சாமி கண்ணு முகிலன். ஆஹா, ஒயிட் பாலா? எஸ், அகைன் 2 ஒயிட் கன்சிக்யூட்டிவா. எஸ், பிரஷர் ஆன் த பவுலர். இங்க பிரஷர் பவுலர் மேல இங்க பிரஷர் விழுது. கருவாக்குறிச்சி ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி கண்ணு முகிலன். எஸ், கண்டிப்பா நல்ல ஒரு மேட்ச் இங்க செம்மையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. 30 people are watching, guys. Thank you so much for watching this video. Keep like, keep share, keep support.
At 7 for 2. ஷார்ட் பால். ஆஹா, மேல போட்டிருக்காருங்க. நல்ல பால். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல. நல்ல பேஸ் இருக்கு சுப்பு. ஸோ அதனால தான் ஆடி முடிக்கிறதுக்குள்ள பால் போயிடுது உள்ள. ஸோ டைம் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டப்படுற அபி. ஸோ நேருக்கு நேரா பெரிய ஷாட்ஸ் கிடைக்குமா? ஃபுல் டாஸ். பட் இங்க ஏந்தி விட்டுருக்காரு நேரா ஃபீல்டர் கைக்கே. விக்கெட் இஸ் லாஸ். ஸோ ப்ரெஷர் போட்டு இங்க விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுதான் சொல்லணும். கண்டிப்பா ப்ரெஷர் போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்லோவர் டெலிவரிங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பேஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. நேரா ஃபீல்டர் கைக்கு. சிட்டர் எந்த ஒரு தப்புமே பண்ணல. எடுத்திருக்காரு அந்த கேட்சை. மெர்சல் அஜய் ஃப்ரம் புதுக்கோட்டை. எஸ், வாங்க. பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் 7 for 3. மன்னை ஐயாஸ் கொஞ்சம் ஸ்கோர் போர்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 7 for 3 சிவு. சரியான பாலுங்க. செம்ம யாக்கர். அன்பிளேயபிள் டெலிவரியா போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். சிவு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பால் எதுவும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவாரா? அவுட் சைட் த லெக் ஸ்டம்ப்ஸ். ஸ்டெம்புக்கு மேல ஒரு டாட் பால். 8 for 3. 2 overs completed. 8 for 3. ஸோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. 3 விக்கெட்டுகளை இழந்து மீதமுள்ள 2 ஓவர்களில் எவ்வளோ ரன்ஸ் அடிக்கிறாங்களோ அந்த ரன் தான் இங்கே டார்கெட் ஸ்கோராக வரும். ஸோ டெஃபினட்டாக ஒரு 25 ப்ளஸ் அடிச்சே ஆகணும். 25 ப்ளஸ் கண்டிப்பாக வேணும். 12 பாலுக்கு 12 ரன்னாச்சும் அடிக்கணும். ஸோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு ஓவருக்கு 4 ரன் தான் அடிச்சிருக்காங்க. கருவாக்குறிச்சி ரபாடா ராகுல் வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்யா ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. ஹை. Eight for 3. 2 overs completed. And last 2 more overs to go. 2 ஓவர் கொஞ்சம் குயிக்காக போடலாம். கன்னியாகுமரி கொஞ்சம் டைம் எடுக்காதீங்க. ரொம்ப அடுத்தடுத்த மேட்சஸ் விளையாடணும். கட் பண்ணி விட்டுருக்காரு. நல்ல ஒரு கட் ஷாட். பட் நேரா ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். டபுளுக்கான ஒரு வாய்ப்பு. நல்ல ரன்னிங். நல்ல குயிக்காக ஓடி இருக்காங்க இங்கே ரன்னிங். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு நல்ல மேட்ச். அண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மேட்ச்னு பாருங்கள். 50 பேர் கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைவில் மட்டுமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச் இது. ஸோ எந்த டீம் மேலே வந்தாலுமே பிரச்சனை தாங்க மற்ற டீமுக்கு. எஸ், நீங்கள் ஒரு இன்சைட் ஏஜ் அண்ட் பிரிச்சுட்டு போயிருக்கு. சான்சஸ் இருக்கா 2வது ரன்னுக்கு? இல்லை, எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. நோ சான்ஸ் ஃபார் 2 செகண்ட் ரன். ஈஸ்வர் வெல்கம். ஆர்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸை ஃபுல்லாக போட்டு முடிங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது புரிய மாட்டேங்குது. கீவேர்ட்ஸாக போட்டுட்ருக்கீங்க கமெண்ட் செஷனில். நோ பால். எஸ், நோ பால் கிடச்சிருக்கு. பட் அதை மிஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். ஃப்ரீ ஹிட்டை யூட்டிலைஸ் பண்ணணும். ஃப்ரீ ஹிட்டை யூட்டிலைஸ் பண்ணுவாரா பார்க்கலாம். எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறாரு ஃப்ரீ ஹிட் பாலை. பிளாக் ஸ்கிரீன். ஆர்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்யா. அவர் ஆர்க்கில் கிடச்சா அடிச்சிருவாரா? ஆர்யா. வெல் பிளே. நல்ல ஷாட்.
ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். ஃப்ரீ ஹிட் பால் ஒரு சிங்கிள் மட்டுமே போயிருக்கு. நல்ல ஷாட், பவுண்டரிக்கான வாய்ப்பு. மிஸ்ஃபீல்ட் மிஸ்ஃபீல்ட் மிஸ்ஃபீல்ட். இரண்டு ஓட்டங்கள். சோஃபார் 13 ரன்கள், 15 ரன்கள். 2.4 ஓவர்ஸ்ல 15 ரன். சரியான பால்ங்க. ஃபுல்லர் லென்த்ல செம்மையா போட்டிருக்காரு. குயிக்கர். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். சான்ஸ் இருக்கா? நோ பால். எஸ், நோ பால். அண்ட் அதுலயுமே கப்பல் ஆஃப் ரன்ஸ், 2 ரன் ஓடி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். அப்பீல் 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 அப்பீல். விக்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ பால். ஃப்ரீ ஹிட் இருக்கு, பட் ரன் அவுட் இங்க. ஸோ 2 ரன்னு இந்த பால்ல கிடைச்சிருக்கு. எஸ், 2 நோ பால் போட்டிருக்காரா? 2 பீமர். ஸோ பவுலர் சேஞ்சுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வில்லேஜ் கோமாலிஸ் ப்ரோ, பத்தான் பாய்ஸ் கேப்டன் தயா இருக்காரா? இருக்காரு ப்ரோ. என்னாச்சு? நோ பால். பேட்ல தானே? பேட்ல தானே? யாரை விட்டு வெங்கடதுங்க? லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். அண்ட் இதுவுமே வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் டெலிவரி. ராகுல் ஆல்ரெடி 13 ரன் கொடுத்துருக்காருங்க. ராகுல் நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு ஓவர் தான். எடுத்து அடிப்பாரா? நியூ பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் இங்க பெருசா எடுத்து அடிச்சாகணும். தனசேகர் நியூ பேட்ஸ்மேன். காற்று வெளியிடை. டாட் பால் டு எண்ட் திஸ் ஓவர். 3 ஓவர்கள் முடிவெற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 18, 4 விக்கெட்டுகளை இழந்து. தமிழன் ரன் அவுட் ப்ரோ. எஸ், ரன் அவுட். ரன் அவுட் தான். அதுக்கு விக்கெட் கொடுத்து வேற பேட்ஸ்மேனும் உள்ள இறங்கிட்டாங்க. லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கு. 18 பால்ல 18 ரன் ஆடி இருக்காங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. பால் பை பால் இந்த விக்கெட்டை கன்ஃபார்மாக டிஃபெண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த ஒரு ஓவரில் ஒரு 10 ரன் அடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா 25+ இருந்ததுன்னா டெஃபினட்டாக டிஃபெண்ட் பண்ண முடியும் மண்ணே ஐயாசால. பட் கன்னியாகுமரி இன்னும் டைட்டாக போடணும். இந்த ஓவரில் ஒரு 3 ரன்ல வச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். 3 ரன் 2 ரன்ல வச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. 18க்கு 4 3 ஓவர்கள். 18 for 4, 3 overs completed.
ஸோ 2 ரன் அழுத்துவாங்களா இல்லைங்க ஒரு ரன் மட்டுமே. 2வது ரன் மிஸ் ஃபீல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாலே எடுக்கல. சரியான ப்ரெஷருங்க ஃபீல்டிங்லேயுமே. பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. டாட் பால். ஸோ விக்கி என்ன பண்ண போறாரு? 2 பால் ஒரு 12 ரன் அடிச்சாங்க அப்படின்னா ரிலீஃபாக இருக்கும். ஸோ அந்த 12 ரன் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க 2 6க்கு. இல்லை ஒரு 6நாச்சும் அடிக்கணும். மினிமம் ஒரு 6 அடிச்சாதான் சேஃப் ஜோனுக்கே போவாங்க. டாட் பால் டாட் பால் டாட் பால் டாட் பால். எஸ், ஃபைன் டெலிவரி டெஃபினட்டா. அண்ட் லாஸ்ட் 3 more to go. பின்னாடி தெரிச்சிட்டு போயிருக்கு ஒரு சிங்கிள். கடைசி 2 பந்துகள். லாஸ்ட் 2 more to go. 21க்கு 4. 2 பால்ல எதனா ஒரு பால் ஹிட் அடிப்பாரா தனா? தனா சஞ்சு சுவிட்சிட்டுக்கான ஒரு முயற்சி. லாஸ்ட் பால். ஸோ விக்கெட் இங்கே ஆயிருக்காரு. தனா இங்கே அவுட் ஆயிருக்காரு. ப்ரோ லாஸ்ட் பால் அப்படியே அந்த சைடே நின்றுருங்க. அண்ட் கொஞ்சம் குயிக்காக போட்டிருங்க அந்த பாலை. நோ பால். ஸோ கிரீஸ் நோ இங்க. ஸோ சைட் பாக்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போட்டிருக்காங்க இங்க ஓவர் ஸ்விப்பிங். நோ பால். நல்ல ஷாட். எஸ், 4 ஓவர்கள் முடிவற்ற வெளியில் அணி எண்ணிக்கை 22. 23 அடித்தால் கன்னியாகுமரி அணியினர் வெற்றி பெறலாம். நல்ல ஒரு பவுலிங் இங்க. மன்னிக்கும், சிறிய தருமாற்றம் ஸ்கோர் போர்டில். ஸோ 4 ஓவர்கள் முடிவற்ற இவ்வெளியில் அணி எண்ணிக்கை 22. 23 ரன். டார்கெட் ஸ்கோர் 23. 23 ஓட்டங்கள் அடித்தால் கன்னியாகுமரி அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்த அணியினர் மன்னை ஐயாஸ் அணியினர் வெற்றி பெறலாம். அம்பையர் டார்லிங் டீப். அம்பையர் டார்லிங் டீப் பண்ணு. ஸோ 23க்கு 5 இங்கே. 24 டார்கெட் ஸ்கோரிங். 24 சின்ன தடுமாற்றம் இங்கே ஸ்கோரிங்கில். இன்டர்நெட் ப்ராப்ளம்ங்கிறதுனால கொஞ்சம் திணறிட்டாரு நம்ம ஸ்கோரர். வேற ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்சம் குயிக்காக போட்டுருங்க அடுத்தடுத்த இன்னிங்ஸ். கொஞ்சம் குயிக்காக ஃபீல்ட் செட் பண்ணிவிடுங்க. மன்னை ஐயாஸ் கொஞ்சம் குயிக்காக ஃபீல்ட் செட் பண்ணிவிடுங்க. அண்ட் கன்னியாகுமரி உங்களோட பேட்டர்ஸை கொஞ்சம் குயிக்காக அனுப்புங்க உள்ள. ஸோ லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு ஃபைட் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் மீனாட்சியும் பிரபாவும் ஒரு எண்ணில் செம்மையாக போட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு 12 ரனில் நிறுத்தி கொடுத்தாங்க பிரபா அண்ட் மீனாட்சி அந்த காம்போ.
ஸோ அந்த காம்போ இப்பயுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும். மீனாட்சி என்ன பண்ண போறார்? வில்லேஜ் கோமாளி என்ன சொல்லியிருக்காங்க? விக்கி தோனியை கூப்பிட்டுருக்காங்க. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க. அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்கு. 24 பந்துகளில் 24 ரன்கள் அடிக்கணும். பால் பை பால் தான் அந்த மேட்ச் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க. கைன் அட்டென்ஷன்ஸ் ரொம்ப லேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஸ்டார்ட் வித் ஒயிட் பால். லல்லு அண்ட் சஜு ரெண்டு பேருமே இங்கே பார்ட்னர்ஸ். அண்ட் மீனாட்சி ஸ்டார்ட் வித் ஒயிட் பால். இன்னும் ஒரு தடுமாற்றம். மேல போட்டிருக்காருங்க. ஓவர் பீச் டெலிவரி வாரி விட்டுருக்காரு. இங்க 6. வா செம்ம ஹைட்டு, செம்ம டிஸ்டன்ஸு. பட்ட உடனே தெரிஞ்சிச்சு இது ஒரு பக்காவான 6ன்னு. ஸோ நேராக மேலே போட்டிருக்காரு. நேராக பேட்டுக்கே கொடுத்துட்டாருங்க. ஓவர் பீச் டெலிவரி. ஆனால் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் காமாக அடிச்சிருக்காரு அந்த ஷாட்டை. ஷார்ட் பால். நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே ஒரு சிங்கிள். ஸோ ரன்ஸ் வந்துருச்சு இந்த ஓவருக்கு. தேவைப்படுற ஒரு ரன் 8 ரன்னும் கிடச்சிருக்கு இது வரையும். நல்ல பாலிங்க. சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஆக்சுவலி இதுதான் அவரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுதான் பாசிட்டிவ். ஸோ மேலே போய் மோதினாருன்னா கண்டிப்பாக அடி வாங்குறாரு. கொஞ்சம் பேஸ் கம்மியாக போட்டு பாலை திருப்பினாருன்னா ஒரு எலிவேஷன் கிடைக்குது. ஸோ அந்த எலிவேஷனில் ஆட போய் பேட்ஸ்மேன்ஸ் அந்த பாலை டாட் பால் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி இந்த பேஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ். எஸ் அதே தாங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு கீப்பரை ஓட விட்டுட்டு இருக்காங்க. நல்ல பாலுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலுமே அந்த மாதிரி மோதாமல் இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் மீனாட்சி. ஸோ 9 ரன்கள் சோஃபார். லாஸ்ட் 2 more ball to go. நல்ல பால். ரன் இருக்கா? இல்லைங்க. நல்ல சேவ் அங்க கீப்பர் கிட்ட. மீனாட்சி நல்ல லைன் அண்ட் லென்த் இருந்தது. நல்ல லைன் அண்ட் லென்த். சீரியஸ்லி இட்ஸ் a குட் லைன் அண்ட் a குட் லென்த். ஸோ பாசிங் க்ளவுட்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த விக்கெட்லேயே தெரியுது. லைவ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெயிட் பண்ணாரு ஒரு புல்லுக்கு. எஸ் டாட் பால் டு எண்ட் திஸ் ஓவர். ஒரு நல்ல ஒரு ஓவர்னு சொல்லலாம். நோ பால். வாட் ஹேப்பன்? ஃப்ரீ ஹிட். லைன் நோ பாலா? என்னாச்சு?
ஃபார் வாட்? எதற்காக அந்த நோ பால்? லைன். எஸ், ஓவர் ஸ்டெப்பிங் நோ பாலா? எஸ், ஓகே, தேங்க்யூ. பத்தொன்பது பந்துகளில் 14 ஓட்டங்கள் தேவை. ஸோ எக்ஸ்ட்ராஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ முதல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் மீனாட்சி, அண்ட் லாஸ்ட் பாலுமே எக்ஸ்ட்ரா ஓவர் தான் முடிக்கிறாரு. அதுவும் நோ பால் ப்ளஸ் ஃப்ரீ ஹிட் வேற. ஸோ ஆல்ரெடி நல்ல ஃபார்மில் இருக்காரு இங்கே லல்லு. ஸோ லாலு டாட் பாலோட முறிவுக்கு வந்திருக்கு. எஸ், இது ஒரு லெக் பை அப்படின்றதுனால இதுக்கு ரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ டாட் பால் டு என் திஸ் ஓவர். நல்ல ஒரு கம்பேக் இங்கே மீனாட்சி கிட்டே இருந்து. 10 ரன்கள், விக்கெட் எதுவும் இழப்பின்றி ஒரு ஓவர் முடிவெற்ற வேளையில். ஸோ இன்னும் ஒரு 3 ஓவர் இருக்குங்க. 18 பாலுக்கு 14 ரன் வச்சு போட முடியுமா? பிரபா வருவாரா? பிரபா போடுவாரா? பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பிரபா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட். அவர் 3 for 3ங்க. 3 விக்கெட் கொடுத்து 3 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு பிரபா. ஸோ அவர்கிட்ட அந்த பந்து போகுமா? இல்லை, அபிகிட்ட வந்திருக்கு. ஸோ பிரபா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஓவர்ஸ் போடுவார். ஸோ அதனால் அவரை ஒழிச்சு வச்சுருக்காங்க பின்னாடி. அபி வந்திருக்காரு இங்கே 2வது ஓவரே. 14 அடிக்கணும். 18க்கு 14. டாட் பால்ஸ் ரொம்ப முக்கியம், விக்கெட்ஸ் ரொம்ப முக்கியம். அபி அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போடணும். மெய்டன் ஓவர் போட்டாருன்னா நல்லா இருக்கும். ரெஸ்பான்சிபிள் எடுத்து போடணும். வாட் அ ஷாட். செட்டில்டு ஆடுறாங்க. எந்த கவலையுமே இல்லாமல் நல்ல ஒரு டிரைவ் ஃப்ரண்ட் ஃபுட்டில். ஃபுல் ஷாட். ஆளே இல்லாமல் ஒரு ஷார்ட் பால் போட்டிருக்காரு அந்த இடத்துல ஸ்கொயர் லெக்கில். ஸோ அதன் காரணமாக இங்கே ஒரு 2 ஓட்டங்கள். 3வது ரன்னுக்கான ஒரு வாய்ப்புகள். சான்ஸ் ரிசீவ் பண்ணி ரன் அவுட்டுமே மிஸ் பண்ணியிருக்காருங்க. கையில் பிடிச்சி வச்சுருந்தா இங்கே ஒரு விக்கெட் கிடச்சிருக்கும். அண்ட் கன்னியாகுமரி லக் இருக்கு, லக் ஃபேவராக இருக்கு கன்னியாகுமரிக்கு. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லக் ஃபேவர் பண்ணாமல் இருக்காது. இட்ஸ் நல்ல ஷாட். ஒரு சிங்கிள், அற்புதமான ஒரு சிங்கிள். 16 பந்துகளில் 10 ஓட்டங்கள் தேவை. 15 பந்துகளில் 9 ஓட்டங்கள் தேவை. 9 needed from 15 balls. ஃபீல்டர் மணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணி இல்லை, அபி. 2 பேருமே வர பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. எஸ், இங்கே ஒரு இன்சைட் எட்ஜ், ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஓவர் த்ரோ. எக்ஸ்ட்ராஸ் ரன்ஸ் நிறைய கிடைக்குது. இந்த மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்பது ரன்கள் 15 பாலுக்கு தேவைன்னு இருந்தது. இப்போ இந்த பால் எத்தனை ரன்? ஹவு மெனி ரன்ஸ்? 3 ரன்கள். 6 ரன் தான் தேவை இன்னும். டாட் பால் 18. 13 பாலுக்கு 6 ரன்கள் தான் ஆடணும் இங்க. நல்ல ஷாட் போயிருக்கா? பவுண்டரி போயிருக்கா? ஆளு இல்லாத இடத்துக்கு போயிருக்கு. நல்ல ஷாட். பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. எஸ், பவுண்டரியுமே போயிருக்குங்க. எதிர்பார்க்கல, கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கல, நம்மளுமே எதிர்பார்க்கல. பேக்வர்ட் பாயிண்ட்ல சொல்லிட்டு விட்டுருக்காரு பேட்டை. நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல பிளேஸ்மெண்ட். ஷோர்லி இட்ஸ் a குட் பிளேஸ்மெண்ட். ஸோ லாஸ்ட் 2 ரன் தான் அடிக்கணும் 12 பாலுக்கு. கொஞ்சம் குயிக்காக செட் ஆகுங்க. Sixty-three people are watching, guys. Thank you so much for watching this video. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.
12 பாலுக்கு 2 ரன்கள் அடிக்கணும். மீனாட்சி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து வாரி சுருட்டி விட்டுருக்காரு. 6 ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. இங்க முதல் பந்திலேயே இந்த மேட்சை முடிவுக்கு கொண்டு வராங்க. 6 போகுமா 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்க பாருங்க, ரொம்ப அசால்ட்டா அடிக்கிறாங்க. அம்பையர்ஸ் கார்த்தி அண்ட் தீபன், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பணி சிறக்க எங்களது வாழ்த்துக்கள், எங்களது நன்றிகளும் கூட.